ஹாய். உங்களுக்கு கீரை சாப்பிட்றது பிடிக்காதுன்னா, அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம பாலக்கீரையை வச்சு பச்சடி பண்ணலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 5, 6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து அதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுந்தப்பருப்பு போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு, வரமிளகா போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கீரையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் அதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் கீரை பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சடியை சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.